இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி பார்சல் வீடுகளில், கம்பெனிகளில், கடைகளில் எப்படி ஸ்ட்ராங்காக கட்டுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னா, ரோப் கயிறு வேணும், பேப்பர் வேணும், கத்திரிக்காய் வேணும். இப்போது நம்ம என்ன கட்ட போகிறோங்கிறது நம்ம கரெக்டாக முதல் முடிவு பண்ணிக்கிட்டு, அதை இந்த பேப்பரில் ஒன்று மேலே வைக்கலாம். இப்படி ஒன்று மேலே வைக்கும்போது கட்டும்போது சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ப்ளஸ்ஸாக வைக்கிறோம். ப்ளஸ்ஸாக வச்சுட்டு, இப்போ அது குவான்டிட்டி என்னென்னா 500, 1 2 3 4 5 500 வச்சு தான் நம்ம கட்ட போகிறோம். இப்போ இதை சென்டர் பண்ணிக்கிட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து இதை கவர் பண்ணுற மாதிரி வைக்கணும். எடுத்துட்டு இந்த நாட்டை நம்ம சாதாரணமாக முடிச்சு போடுறோமோ ஒரு முடிச்சு போடணும். இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்படியே கட்டிடுவாங்க, இல்லை இன்னொரு முடிச்சு போட்டு அப்படி கட்டுவாங்க. அப்படி கட்டக்கூடாது. முதல் ஒரு முடிச்சு போட்டுட்டு இந்த 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 பகுதியை இப்படி விடணும். இதை நீங்கள் உள்ளே விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடுது. நல்லா இறுக்கிட்டு ஒரு முடி போடுறீங்க, இன்னொரு முடி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை அப்படியே விட்டுட்டு இதை சென்டருக்கு கொண்டு வாங்க. இங்கே கட்டினதை இங்கே இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாதெல்லாம் மடிக்கணும். தேவையில்லாத பகுதியை நம்ம மடிக்கணும். இப்போ பார்த்தீங்களா அழகாயிருச்சா? இதை இப்படி எடுத்து இப்படி விட்டு சென்டருக்கு கொண்டு வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை விட கொஞ்சம், இப்போ இங்கே கட்ட போகிறோன்னா இவ்வளவு எக்ஸ்ட்ரா விடணும். இந்த இடத்துல கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நமக்கு நேராக இருக்கிற கையில் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். கொஞ்சம் இப்போ நான் ஸ்பீடாக போயிருக்கேன் பாருங்கள். இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்துகிட்டு ஒரு இலை இழுத்துட்டு இந்த மிச்ச கயிறு இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி போட்டு ஒரு கட்டிக்கிட்டு திருப்பி இதை இப்படி போட்டு கட்டிக்கிறீங்க. வேணா இன்னொரு முடிச்சு வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இப்படி கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக நல்லாயிருக்கும். இப்போ இது ஹெவி ஸ்ட்ராங். இந்த கட்டு நீங்கள் எங்கே வேணாலும் தூக்கி போடலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இது நான் சொல்கிறேன்னா, சில நேரங்களில் கொரியருக்கு நம்ம பார்சல் பண்ணுவோம், இல்லை வேறு எங்கேயாவது ஊருக்கு ஏதாவது பார்சல் பண்ணி வீட்டிலேருந்து கொடுத்து விடுவோம், சாப்பாடே பார்சல் பண்ணுவோம். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் பார்சல் பண்ணிங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் தூக்கி போடலாம். இந்த பார்சல் அப்படியே ஜம்முன்னு இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய பார்சல் நீங்கள் கட்டி அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது மறுபடியும் மொத்தமாக வச்சு கூடி நம்ம இதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வச்சு நம்ம கட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பலன் கொடுக்கும். வர்ற மக்களே வற்றலாம்.